ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். முந்திரி பிஸ்கெட். இதை நம்ம ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். முந்திரி பிஸ்கெட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சுகரை கொஞ்சமா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்க போறோம். இதுல கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கையில லைட்டா ஒட்டும், சுகர் போட்டிருக்கிறதால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இதுல கொஞ்சமா ஆயில் போட்டு இந்த மாவு காயாத மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடுங்க. நல்லா கவர் பண்ணி மூடி ஊற வச்சிடுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல ஆயிருக்கு. இந்த மாவு கொஞ்சம் நான் சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இது ஷேப்பா வரணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம முந்திரி ஷேப்க்கு கட் பண்ண போறோம். இப்போ முந்திரி ஷேப்க்கு கட் பண்றதுக்கு ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கிறேன். அண்ட் அதை நான் இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு ஒரு முந்திரி ஷேப் வந்துடும். லைட்டா பாத்தீங்கன்னா அது ஒரு முந்திரி ஷேப்க்கு உங்களுக்கு வந்துடும். இதை நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க எல்லா மாவையும் முந்திரி ஷேப்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாத்தீங்கன்னா நான் முந்திரி ஷேப்க்கு அழகா இந்த பாட்டில் கேப்பை வச்சு கொண்டு வந்துட்டேன். அண்ட் இதை நல்லா காஞ்ச எண்ணெயில போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஒன்னா போடுங்க. மொத்தமா போட்டீங்க அப்படின்னா அது ஒட்டிக்கும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு. அதனால நம்ம ஒன்னா போடுறோம். அண்ட் இது நல்லா பொரிஞ்சு புஃப்னு மேல வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துடலாம். இப்ப இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான முந்திரி பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.